விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளியை கைது செய்ய கோரி சாலை மறியல் செய்தவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியிருக்கின்றனர். கஞ்சா வியாபாரத்தில் ஏற்பட்ட தொழில் போட்டியில் கொலை நடந்ததாக போலீசார் சொல்வது உண்மையா? நடந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தென்காசி சாலையில் உள்ள மங்காபுரத்தைச் சேர்ந்தவர் கருப்பசாமி. அதே பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் பூக்குழி திடலில் கருப்பசாமி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். உடலில் காயங்கள் எதுவும் இல்லாத நிலையில் அவரை கடுமையாக தாக்கி கொலை செய்து வீசியதற்கான தடயங்கள் சம்பவ இடத்திலிருந்து போலீசாருக்கு கிடைத்தன. இந்நிலையில் சம்பவ இடத்தில் கூடிய கருப்பசாமியின் உறவினர்கள் விசாரணைக்கு வந்த போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கருப்பசாமியை கொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையும் வைத்தனர். மேலும் 200க்கும் மேற்பட்டோர் தென்காசி சாலை மங்காபுரம் பகுதியில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மதுரை தென்காசி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போது இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. அதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி அப்புறப்படுத்தினர். மேலும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர். கொலை செய்யப்பட்ட கருப்பசாமி கஞ்சா வியாபாரி என்றும் கஞ்சா விற்பனை தொடர்பாக ஏற்பட்ட தொழில் போட்டி காரணமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் விசாரணையை துரிதப்படுத்திய போலீசார் 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.